அண்மை செய்தி விசச்சாராயம் விவகாரத்தில் காவல்துறை காவல்துறையினர் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் விவகாரத்தில் காவல்துறையினர் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்திரன், முதல் தகவல் அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விவசாய தொடர்பாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 36க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடி கையில் எடுத்து தற்போது விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் தற்போது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக தற்போது முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகிறது. கள்ளக்குறிச்சி போலீசார் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த வழக்கு பதிவானது முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இந்த கோவிந்தராஜன் என்கிற கண்ணுக்குட்டி, தாமோதரன், கோவிந்தராஜனின் மனைவி விஜயா ஆகிய 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் தகவல் வெளியாகிறது. இவர்கள் கருணாபுரம் சுடுகாட்டில் விசச்சாராயம் விற்றதாக குற்றச்சாட்டு இதுபோன்று விசச்சாராயத்தை குறித்த சேகர் என்பவர் இருந்தது தொடர்பாக அவரது மகன் அளித்த புகாரின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும், விசாரணையில் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்டோர் கோவிந்தராஜனுடன் விசச்சாராயம் வாங்கி குடித்திருப்பதும் தெரிய வந்திருப்பதாகவும், அடுத்தடுத்து கிராமத்தை சேர்ந்த பலரும் உடல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. தற்போது இந்த சிபிசிஐடி போலீசாரும் இதே பிரிவுகளின் கீழ் தான் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முதல் தகவல் அறிக்கையானது கள்ளக்குறிச்சி போலீசார் சார்பாக தான் இந்த முதல் தகவலானது அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இதே தகவலின் கீழ் தான் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் அங்கு தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து வருவதாகவும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னெல்லாம் செய்யலாம் என்பது குறித்து விசாரணை ஆலோசனை வைக்கப்படுவதாகவும் தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.